இந்த பட்ஜெட் தாக்கல்ல தங்கத்தோட இறக்குமதி வரிய குறைச்சி நிதியமைச்சர் அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க. எதற்காக மத்திய அரசு தங்கத்தோட இறக்குமதி வரிய குறைச்சாங்க? இதற்கு பின்னால உள்ள காரணம் என்ன? ஒரு பொட்டுக்குச்சி தங்கமாவது இருந்தாதாங்க மதிப்பு அப்படின்னு சொல்லி தங்கத்தை கொஞ்சம் கொஞ்சமா சேகரிக்கிற குடும்பங்கள் நிறைஞ்சது தாங்க நம்ம நாடு இந்தியா. இன்னொரு பக்கம் தங்கத்துல முதலீடு பண்றவங்க, அதாவது தங்கத்துல முதலீடு பண்ணா என்னைக்குமே நமக்கு பிரச்சனை வராதுங்க. ஏன்னா தங்கத்தோட மதிப்பு நாளுக்கு நாள் கூடிக்கிட்டு தான் போகுது அப்படின்னு சொல்லி தங்கத்துல முதலீடு பண்றவங்க இன்னொரு பக்கம். இப்படி தங்கங்களை அதிகமா பயன்படுத்துற நாடுகள்ல இந்தியா உலக அளவுல 2வது இடத்துல இருக்குது. ஆனா இப்படிப்பட்ட தங்கத்தை இந்தியா பெருமளவுல இறக்குமதி தான் பண்றாங்க. உள்நாட்டுல தயாரிக்கிறது கொஞ்சம் தான். கிட்டத்தட்ட 95% அதிகமான தங்கம் வெளிநாடுகள்ல இருந்து இறக்குமதி தான் செய்யப்படுது. UAE, சவுத் ஆப்பிரிக்கா, சுவிட்சர்லாந்து அப்படின்னு சொல்லி நிறைய நாடுகள்ல இருந்து இந்தியா தங்கத்தை இறக்குமதி பண்றாங்க. இப்படி இறக்குமதி பண்ற தங்கத்துக்கு தான் வரி விதிக்கிறாங்க. அதுதான் இறக்குமதி வரி. அந்த இறக்குமதி வரியை தான் 15% இருந்து 6% சமீபத்தில் மத்திய நிதியமைச்சர் குறைச்சிருக்காங்க.